எந்த மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. மனித நேயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மனிதர்களின் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர்கள் இந்தியர்கள் அப்படின்ற பெயர் அன்னையோட. ஐநா சபையில் நாம் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொன்னோம்னா நமக்கு ஆதரவாக தான் எல்லோரும் பேசுவாங்க, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு கோயில் அடித்தாங்க, சுப்ரீம் கோர்ட் வர கேஸ் போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? அது இஸ்லாமியர்கள் இடம் தான், ஆனால் பெரும்பாலான மக்கள் அங்கே மசூதி கோயில் வரணும். அது புராணமும் கிடையாது, அது ஒரு கதை புஸ்தகம். அந்த கதை புஸ்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணி வச்சுருக்காங்க, லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களை அக்காட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய வரலாற்று ஆசிரியர் கிருஷ்ணவேல் சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் வரலாற்றை பார்க்கும்போது அந்த பாபர் மசூதி இடிப்பு அப்படின்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு அது கருப்பு நாள் அப்படின்னே சொல்லலாம்ல சார். குறிப்பாக இஸ்லாமிய இந்தியாவுக்கே கருப்பு நாள் தான் அது. ஒரு சிலருக்கு அது நமக்கு மொத்தமாக இந்தியர்களுக்கு அது ஒரு கருப்பு தினம். அது இந்தியர்களுக்கு ஒரு அவமானம். இந்தியர்கள்னா மதச்சார்பின்மை கொண்டவர்கள், எந்த மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. மனித நேயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மனிதர்களின் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர்கள் இந்தியர்கள் அப்படின்ற பெயர் அன்னையோட போச்சு. முன்னாடிலாம் அந்த பாபர் மசூதி இடிப்புக்கு முன்னாடிலாம் ஐநா சபையில் நாம் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொன்னோம்னா நமக்கு ஆதரவாக தான் எல்லோரும் பேசுவாங்க, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு அவன் கோயில் அடித்தா நீ மசூதி அடித்தா ரெண்டு பேரும் ஒன்று தான்டா போங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. அகில சர்வதேச அளவில் இந்தியாவின் குரல் அதன் பிறகு தான் எடுபடாமல் போச்சு. இப்போ மோடிலாம் போய் எல்லாமே சொல்லி பார்க்குறாரு, யாரும் கேட்க மாட்றாங்க, யாரும் கண்டுக்க மாட்றாங்க. ட்ரம்ப் இஷ்டத்துக்கு அவர் என்னெல்லாமோ சொல்கிறாரு. யாராவது மோடிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்களா? இங்கே இருக்கிற சங்கி தான் பேசுவான். சர்வதேச அரங்கில் யாராவது பேசுகிறாங்களான்னா பேசுறது இல்லை. ஏன்னா அவன் இஸ்லாமிய நாடுனா நீ இந்துத்துவ நாடு அப்படின்ற பார்வை உலக மத்தியில் இந்தியா மீது மாறிடுச்சு. அதுதானே அவமானம். இந்தியா ஒரு சிறந்த ஜனநாயக நாடு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்த பார்வை போய் இந்தியா அப்படிலாம் ஒன்றும் ஜனநாயக நாடுன்னு சொல்ல முடியாது அப்படின்ற அளவுக்கு உலக நாடுகளின் பார்வை மாறி போச்சு. அது மாறினதுக்கு காரணமும் இந்த மசூதியை இடித்தது தான். அன்னைக்கு இஸ்லாமியர்கள் எதுவும் ரியாக்ட் பண்ணலையா சார்? அவங்க என்ன பண்ணுவாங்க, கேஸ் தான் போடுவாங்க. சுப்ரீம் கோர்ட் வர கேஸ் போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? அது இஸ்லாமியர்கள் இடம் தான், ஆனால் பெரும்பாலான மக்கள் அங்கே மசூதி கோயில் வரணும்னு ஆசைப்பட்றாங்க, அதனால் அவங்க கோயில் கட்டிக்கிட்டோம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. இது என்ன தீர்ப்பு? தீர்ப்பு சட்டத்தின்படி டாக்குமெண்ட் படி யாருக்கு சொந்தமோ அவனுக்கு தான் சொந்தம். அப்படி தான் தீர்ப்பு வரணும். சட்டமும் அதுதானே சார், அதான் சொல்லுது. ஆனால் தீர்ப்பு எப்படி கொடுத்தாங்க? அதுக்கு மேலே அதே அளவுக்கு இடத்த வேறு இடத்துல கொடுத்துருங்கன்ட்டாங்க. அது எப்படி தீர்வாகும்? அது தீர்வு கிடையாதுல்ல. அதுக்கு மேலே இன்னொரு இடம் கொடுத்துறேன்னு சொன்னால் அது எப்படி தீர்வாகும்? நீ கோயில் கட்டினா இன்னொரு இடத்துல தனியாக கட்டிக்கோ. என் வீட்டை இடிச்சுட்டு தான் நீ கோயில் கட்டுவியா அப்படின்ற கேள்வி வருது இல்லை. ஸோ அன்னைக்கு முதல் இன்னைக்கு வர நமது பெயர் உலக அளவில் நாரி போச்சுன்றது தான் உண்மையான விஷயம். அதை இடித்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கோயில் கட்டினது எப்படி சார் பார்க்குறீங்க? அதை ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட விழாவாக திறந்தாங்க. இடித்தது ஒரு அசிங்கம்னா கோயில் கட்டினது இன்னொரு கேவலம், அவ்வளோதான். நான் கேவலமானவன் தாண்டா அப்படின்னு இந்திய அரசாங்கம் ஒத்துக்கொண்டதுக்கு அடையாளம் தான் அந்த இடத்துல கோயில் கட்டப்பட்டது. நம்ம கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாதவர்கள் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய விதமாகத்தான் நடந்த செயல் தான் அந்த கோயில் கட்டப்பட்டது. அந்த கோயில் கட்டப்பட்டது ஏதோ பெரிய வெற்றி, ஆச்சரியம், பல ஆண்டுகால புண்ணாக்கு கோயில். அது கோயிலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது ஒரு மண்டபம் மாதிரி ஒன்று கட்டி வச்சிருக்கிறாங்க. நம்ம ஊர் ஆகம விதிப்படி உள்ள கோயிலெலாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரிலாம் கோயிலெலாம் கிடையாது. அது சும்மா ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஒரு ஹாலில் கொண்டு சிலையை வச்சுட்டு இது கோயில்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது இன்னொரு கேவலமான விஷயந்தான். அது அதை ஒருத்தன் பெருமைன்னு நினச்சான்னா அவன் அதை விட கேவலமானவன் தான் அர்த்தம். ஆனால் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கேவலமானவர்கள் நமக்கு தான் தெரியுமே.
வெக்கம் கெட்டவர்கள், கேவலமானவர்கள், மான அவமானம் இல்லாதவர்கள் தான் இப்போ ஆட்சியில் உட்காந்துருக்குறாங்க ஒன்றியத்தில். அவங்க கூட போய் இங்கே இன்னொரு குரூப் போய் நாங்களும் கூட்டணி வச்சுக்கிறோன்னு இருக்காங்க. அவங்களுக்கும் வெக்கம் இல்லை, இவங்களுக்கும் வெக்கம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஒருத்தனோட இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். உங்கள் வீடை நான் இடிச்சிட்டு ஆக்கிரமித்து கோர்ட்டு வர போய் அந்த இடம் உங்களுக்கு சொந்தம் கிடையாது, எனக்கு தான் சொந்தம்னு நான் தீர்ப்பு ஏமாற்றி வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் பெருமையா, திறமையா, அது வெற்றியா? அதுக்கு பேர் அயோக்கியத்தனம், பித்தலாட்டம். சரியா? பாபர் மசூதியில் நடந்தது அயோக்கியத்தனம், பித்தலாட்டம், ஒரு அருவருப்பான செயல் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ராமர் பிறந்த இடம், குழந்தை ராமர் இன்னும் அங்கே இருக்கிறதா வந்து இப்போ ராமர் வந்து கதை பாரு, அதுவே புரிஞ்சிக்க மாட்டீங்களா? ராமர்ன்றது கதை, அது புராணம் கூட இருக்குல்ல சார். அது புராணம் கூட கிடையாது. புராணம் அது மக்களோட நம்பிக்கைன்னு சொல்லலாம். புனையப்பட்ட கதை அது வெறும் கதை. அது புரியுதா? புராணன்றது கூட ஓகே, அது ஏதோ பக்தி சம்மந்தப்பட்டது அப்படின்னு. இது பக்தி சம்மந்தப்பட்டதும் கிடையாது, இது ஒரு கதை. இது சர்க்கார் படத்தில் வர விஜய் வந்து உண்மையா? அது திரைப்படம். அதுபோல தான் ராமாயணம்ன்றது ஒரு கதை புஸ்தகம். அது ராமாயணன்றது ஒரு புராண கூட கிடையாது. இப்போ விஷ்ணு புராணம், கருட புராணம், சிவபுராணம், கந்த புராணம்லாம் இருக்குது, அதெல்லாம் புராணம். சரியா? அது வந்து ஏதாவது ஒரு கோயிலை சொல்லி இந்த கோயில் ஏன் வந்தது தெரியுமா, இந்த கோயிலில் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு ஒரு புராண கதை சொல்லி அதனால இந்த கோயில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது புராணம், அதை கூட ஒத்துக்கலாம், சரி நம்பிக்கை அப்படின்னு. இது புராணமும் கிடையாது, இது வெறும் கதை புஸ்தகம். சரி, கதையிலையாவது நல்ல விஷயம் ஏதாவது சொல்லியிருக்கானா? அதுவும் கிடையாது, அது ஒரு கன்றாவியான கதை. என்ன நடந்தது? பொண்டாட்டியை சந்தேகப்பட்டான்றது தான் கதை. அதுவும் ஒரு தடவை இல்லை, 2 தடவை சந்தேகப்பட்டான்றது தான் கதை. இலங்கையில் சண்டை நடக்குது. இலங்கையில் சண்டை முடிஞ்சு என்ன சொல்கிறார் ராமர்? உன்னை பார்த்தா அப்படி ஒன்றும் இழைச்சி போன மாதிரிலாம் தெரியலையே, நல்லா பளபளன்னு தான் இருக்க, ஏதோ நீ என்னை பார்க்காம சோறு திங்காமல் அப்படியே வத்தி போயிருப்பேன்னு நினச்சேன், அப்படிலாம் தெரியலையே, நல்லா பளபளன்னு தானே இருக்க, நீ உண்மையிலே அவங்க கூட ஜாலியாக தான் இருந்தியான்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது, நெருப்பில் இறங்கு அப்படின்னாரு. நான் சொல்ல ராமாயணத்தில் இருக்குது அப்படியே. சரியா? அதுக்கப்புறமா என்ன பண்ணார்? ஊருக்கு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமும் ஒரு நாள் ராத்திரி எங்கேயோ போனாரான் நகர்வலம். அங்கே ஒருத்தன் வந்து பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானா. என்ன சண்டைன்னு இவரும் ஒட்டு கேட்டாராம். என்கிட்ட சொல்லாமல் நீ எப்படி போகலாம், வெளியே போகலாம் அப்படின்னு கேட்டானா. நான் எங்கேயா போனேன், எங்கள் அப்பா வீட்டுக்கு தானே போனேன் அப்படின்னானா. அப்பா வீட்டுக்குனாலும் நீ என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும், சொல்லாமல் நீ எப்படி போகலாம்? நான் என்ன ராமரா என்கிட்ட சொல்லாமல் இப்போ வீட்டை விட்டு போனேன் பொண்டாட்டியை உள்ளே சேர்த்துக்கிறதுக்கு, வெளில போடி அப்படின்னானா. இதை கேட்டுட்டு வந்து தம்பியை கூப்பிட்டு உங்கள் அண்ணியை கொண்டு போய் காட்டில் விட்டு வந்துடு அப்படின்ட்டு. அந்த இது வந்து ஒரு ஹீரோ செய்கிற வேலையாது. ஸோ ராமாயணத்தில் வர்ற கருத்தும் மக்களுக்கு பிரயோஜனமான கருத்து கிடையாது, அது புராணமும் கிடையாது, அது ஒரு கதை புஸ்தகம். அந்த கதை புஸ்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணி வச்சுருக்காங்க? லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களை இந்தியா முழுக்கும் கொன்னாங்க. அதுதான் நடந்தது. கோத்ரா ரயில் எரிப்பு எதுக்காக நடந்தது? அந்த கரை சேவைக்கு போயிட்டு வந்தவனுங்க அந்த ட்ரெயினை கொளுத்தி விட்டுட்டு முஸ்லீம் கொளுத்திட்டான் அப்படின்னு சொல்லி ஒரே நைட்டில் குஜராத் பூரா கலவரம் பண்ணி 5000 பேரை கொண்டாங்க. அப்போதைய முதல்வராக இருந்தது வந்து பிரதமர் மோடி. இன்னைக்கு பிரதமர், அன்னைக்கு முதல்வராக இருந்தார். 5000 பேரை ஒரே ராத்திரியில் கொண்டாங்க. இதுதான் நடந்தது. ஒரு கதையை நம்பிக்கிட்டு ஒரு பில்டிங்கை இடித்து ஒரு ராத்திரியில் 5000 பேரை கொன்று அதை தொடர்ந்து பல சம்பவங்களில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேரை இந்தியா பூரா இஸ்லாமியர்கள்னு அடித்து கொண்டுவிட்டு எனக்கு பெருமை, மேரா பாரத் மகான் அப்படின்னு சொல்லிட்டு திரிகிறாங்க. இது வந்து வெட்கக்கேடான ஒரு செயல் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இன்னுமே அந்த மத அரசியல் தொடர்பான விஷயங்கள் தமிழகத்துலையுமே நம்ம திருப்பரங்குன்றம் பார்த்துருப்போம் ரீசெண்டாக. தமிழ்நாட்டில் அந்த அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அதனால் அதை செய்யறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் அது ஒரு காலத்துலையும் நடக்காது. ஏன் சார் அங்கே இருக்க மக்கள் வந்து இந்த மத ரீதியான விஷயங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், எமோஷனலி கனெக்ட் ஆகும்? படிப்பு கம்மியாம்மா, அதுதான் பிரச்சனை. படிப்பு கிடையாது, அதுதான் பிரச்சனை. அங்கெல்லாம் 15 வயசு 16 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. 10 வயசு 12 வயசில் ஸ்கூலுக்கு போகிறத நிப்பாட்டிடுவாங்க. ஸோ அதனால் அந்த அவேர்னஸ் எஜுகேஷன் இல்லாத படிப்பு இல்லைன்னா இருக்காது. இப்போ இங்கே கூட ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்தது. ஒரு பையன் ஹோம் டெலிவரின்னப்போ கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு வச்சுட்டு வந்துட்டான். அப்போ ஹோம் டெலிவரின்றப்போ அவன் இங்கே கொண்டு வரான். கொண்டு வரும்போது நான் அவன்கிட்ட கேட்குறேன், என்ன படிச்சிருக்கப்பா அப்படின்னு கேட்டான். 4th கிளாஸ் அப்படின்றான். 4th கிளாஸ் படித்தானா?
சரி அஹ், ஊருக்கு அம்மாக்கெல்லாம் பணம் அனுப்புவியா அப்படின்னு கேட்டேன். அம்மாக்கெல்லாம் அனுப்ப முடியாது சார், ஒய்ஃபுக்கு அனுப்புறதுக்கே சரியாக இருக்கும் அப்படின்னா. எப்படி 4ஆம் கிளாஸ் படிச்சிருக்கான்னா ஒய்ஃபுக்கு பணம் அனுப்பணுமா? எத்தனை வயசுடான்னு கேட்டால் 21 வயசு. ஓகே. சரி கல்யாணம் ஆயிடுச்சுன்றிய குழந்தை எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டால் 4 குழந்தை இருக்கான். 21 வயசில் அவனோட பேக்ரவுண்டை பாரு. பீகார்லேருந்து வந்திருக்கான், 21 வயசு ஆகுது, 4ஆம் கிளாஸ் வரை தான் ஸ்கூலுக்கு போயிருக்கான். 21 வயசுக்குள்ளேயே கல்யாணம் ஆகி 4 பிள்ளையும் பெற்றுட்டான். அப்போ அவனுக்கு என்ன மிச்சம் இருக்கும் பாரு லைஃப்பில். எதுக்கு சொல்கிறேன்னா, சின்ன வயசில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறது எதுக்குன்னா, இப்போ நான் இருக்கிற மெச்சூரிட்டி என்னோட 20 வயசில் எனக்கு இருந்திருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. கண்டிப்பாக இருக்காது. நம்மளே யோசிச்சு பார்த்தோம்னா 15 வயசில் நம்ம எப்படி இருந்தோம்னா, என்ன இவ்வளோ லூஸாக இருந்தோம் அப்படின்னு நமக்கே தோணும். 20 வயசில் அவ்வளோ லூஸாக இல்லை, ஆனாலும் லூஸாக தான் இருந்திருக்கோம் அப்படின்னு தோணும். ஒரு 30 வயசுக்கு மேலே தான் ஓஹோ இதெல்லாம் இப்படி இருந்தால் தான் சரி போல் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டியே வரும். சரியா? அந்த மெச்சூரிட்டியே இல்லாதப்போ என்ன ஆகும், நமக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமையே பிள்ளைய பார்த்து அதுவும் வளர்ந்துடும். அதனால தான் பார்த்தோன்னா, நான் சொல்கிறது இன்னொரு உதாரணம் என்ன சொல்லுவேன்னா, அந்த காலத்தில் நான் காலேஜ் படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு படம் அஜித் தேவயானி நடித்த ஒரு படம் காதல் கோட்டையா சார்? காதல் கோட்டை. அந்த படத்தை என் செட்டில், அப்போல்லாம் நாங்கள் காலேஜ் படிச்சுட்ருக்கோம், எங்கள் செட்டில் இருக்கிற அவ்வளோ பேரும் அப்படியே உருகி பார்த்தாங்க அந்த படத்தை. நான் காலேஜ் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், அப்போ நான் சென்னைக்கு வந்துட்டேன், 92 வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த படம். அந்த படத்தை வந்து அப்போ அப்படி உருகி பார்த்தாங்க. பார்த்து என்னென்னா, அந்த எப்படியாவது சேர்ந்துட மாட்டாங்களா அப்படின்னு அதை பார்த்து அப்படி உருகினான்ல, அவன்லாம் இப்போ என்ன வயசில் இருப்பான்? என்ன மாதிரி தான் ஒரு 55-60 வயசுக்குள்ளே இருப்பாங்க. அவங்க தான் அவன் பொண்ணை லவ் பண்ணக்கூடாது அப்படின்றான், அவங்க தான் அவங்க பையனை லவ் பண்ணக்கூடாதுன்றான். அந்த படத்தை பார்த்து உங்கள் கண்ணு முன்னாடி நடக்கிற எக்ஸாம்பிள், ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்தை பார்த்து காதல்லாம் அப்படின்னு உருவினவன் 35 வருஷம் கழிச்சு ஏன் இப்படி ஆனான்? ஏன்னா சிந்தனை இல்லை, படிப்பு இல்லை, வாசிப்பு இல்லை. இவ்வளோக்கும் எல்லாம் டிகிரி வாங்கினவன் தான், பெரிய கம்பெனிலெல்லாம் வேலை பார்க்குறவன் தான். ஆனாலும் சமூக பார்வை ஏன் வரலைன்னா, அந்த சிந்தனை வர்றதுக்கு உண்டான விஷயங்களை படிக்கிறது இல்லை. இங்கே நம்ம ஊர்லேயே அப்படி இருக்கிறான்னா, அப்போ வட இந்தியாவில் எப்படி இருப்பான்? ஒரு ரேண்டம் ப்ரொஃபைல் ஒருத்தனை பிக் பண்ணி சொல்கிறான், அவனோட பேக்ரவுண்ட் என்னன்னு. வயசு 21, 4 குழந்தைங்க இருக்குது, கல்யாணம் ஆயிடுச்சு, 4ஆம் கிளாஸ் படிச்சிருக்கான். இப்படி இந்த ப்ரொஃபைலில் இருக்கிறவன் அவனுக்கு என்ன தெரியும்? மோடி சொல்கிறது தான் சரின்னு தோணும், வேற ஒன்றும் தோணாது. ஸோ அதனால தான் அங்கெல்லாம் வந்து தொடர்ந்து கண்டிப்பாக அதான் வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய தகவல் எங்களுக்காக தெரிவிச்சிங்க சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.